தமிழ் வினா விடையில 152வது கேள்வி பார்க்க போறோம். அலர் என்பதன் பொருள் யாது? அலர் என்பதன் பொருள் மலர் அல்லது பளி. மலர் அல்லது பளின்னு சொல்றோம். அலர் என்பது மலர் அல்லது பளி அப்படின்னு சொல்றோம். அதே போல மறை அப்படின்னா மான், மதலை அப்படின்னா துணை, புனல் அப்படின்னா நீர், பசி என்பதற்கு விடுகத அப்படின்னு பொருள் இருக்கு. பல்லவம் அப்படின்னா தளிர், புயம் தோல், நோன்பு விரதம், அப்புறம் உண்டு அப்படின்னு இருக்கு. துடி அப்படின்னா பறை. இந்த மாதிரி சில வார்த்தைகளுக்கு பொருள் வேறுபடும். இன்னொரு தடவை சொல்ற பாருங்க. அலர் அப்படின்னா மலர் அல்லது பளி. அதே போல மறை அப்படின்னா மான், மதலை அப்படின்னா துணை, புனல் அப்படின்னா நீர், பிசி அப்படின்னா விடுகதை, பல்லவம் என்பதற்கு தளிர், புயம் என்பதற்கு தோல், நோன்பு அப்படிங்கிறதுக்கு விரதம் அல்லது உண்டு அப்படின்னு பொருள், துடினா பறை.